கோவை மாவட்டத்தில் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் சாலையோர உணவு வணிகர்களுக்கான உணவு பாதுகாப்பு மற்றும் மருத்துவ முகாம் கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த பயிற்சி முகாமை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனார் தொடங்கி வைத்து உணவு பாதுகாப்பு மற்றும் பதிவு குறித்த விழிப்புணர்வு கையேட்டை வெளியிட்டார். உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் அனுராதா மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர் பாலுசாமி முன்னிலை வகித்தனர். மாநகர சுகாதார அலுவலர் மோகன், உணவு பாதுகாப்பு அலுவலர் காமராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முகாமில் பேசிய மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், சாலையோர உணவு கடைகள் சுத்தம் மற்றும் சுகாதாரத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து உணவு வழங்க வேண்டும். உணவு பாதுகாப்பு சான்றிதழ் பெறும் கடைகளில் மக்கள் நம்பிக்கையுடன் உணவு சாப்பிடுவார்கள். சான்றிதழ் பெற பதிவு கட்டண விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்றார். உணவுக்காக பயன்படுத்தப்படும் நீர் குடிக்கும் தகுதியுடையதாக இருக்க வேண்டும். கழிவுகளை ஒழுங்காக அகற்ற வேண்டும். பயன்படுத்திய எண்ணெய் மறுமுறை பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட முக்கிய வழிகாட்டுதல்களை அவர் வலியுறுத்தினார். முன்னதாக முகாமில் கலந்து கொண்ட வணிகர்களுக்கு பதிவு சான்றிதழ்களும் உணவை கையாளும் தொழிலாளர்களுக்கான மருத்துவ சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன.